வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா எனும் பெரும் துயரில் இருந்து மீள ஒவ்வொரு கழக தொண்டரும் ஏழை குடும்பத்தை அடையாளம் கண்டு கை கொடுத்து உதவ வேண்டும். தொண்டர்களுக்கு டிடிவி தினகரன் அன்பு வேண்டுகோள். சென்னையில் கொரோனா தொற்றுக்கு 373 பேர் பாதிப்பு. அதிகபட்சமாக ராயபுரத்தில் 117 பேருக்கு தொற்று உறுதி. இணையதளம் வாயிலாக தங்கம் விற்பனை செய்ய முடிவு. அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏற்பாடு. தமிழகத்தில் ஊரடங்கை மீறி வெளியே சுற்றியவர்களிடம் 2,68,00,000 ரூபாய் அபராதம் வசூல். 2,85,000 பேர் கைதாகி விடுதலை. கொரோனா பரவலின் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார முடக்கத்தால் உலகில் உணவு பஞ்சம் ஏற்பட்டு பட்டினி சாவுகள் அதிகரிக்கும். சர்வதேச உணவு திட்ட இயக்குநரகம் எச்சரிக்கை. கொரோனா தடுப்பு ஊரடங்கால் இடம்பெயர்ந்த இந்தியாவில் 4 கோடி தொழிலாளர்கள் நிலை மேலும் மோசமடையும். உலக வங்கி எச்சரிக்கை. கொரோனா தடுப்பு பணியில் உள்ள மருத்துவர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி மீண்டும் முதலிடம். சீனாவின் ஜாக் மாவை முந்தினார். இந்தியாவில் கொரோனாவுக்கு 21,455 பேர் பாதிப்பு. நாட்டில் பலி எண்ணிக்கை 682 அதிகரிப்பு. முதற்கட்ட ஊரடங்கில் 12 கோடி பேரின் வேலை வாய்ப்புகள் பறிபோனது. பாஜக மீது சோனியா காந்தி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். கொரோனா எனும் பெரும் துயரில் இருந்து மீள ஒவ்வொரு அமமுக தொண்டரும் ஓர் ஏழை குடும்பத்தையாவது அடையாளம் கண்டு அவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தொண்டர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள கடிதத்தில், கொரோனா என்னும் பெருந்தொற்று நோயால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் நமது தமிழகமும் அதில் சிக்கி தவிப்பதை எண்ணி கனத்த இதயத்தோடு இக்கடிதத்தை எழுதுவதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா என்னும் இக்கொடிய நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் ஒருவரை ஒருவர் விலகியிருந்து சமூக விலகலை கடைபிடிப்பதே முதல் மருந்து என்னும் அறிவுரையை நீங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடித்து வருகிறீர்கள் என்பது தமக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு முடியும் வரையிலும் இன்னும் சொல்லப்போனால் அதன் பிறகும் கூட சில காலத்திற்கு இந்த நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பேரிடரை நாம் எல்லோரும் இணைந்து எதிர்த்து போராடி வரும் இந்த நேரத்தில் அரசியல் பேசுவது பொருத்தமற்றது என்றாலும் இந்த இக்கட்டான நேரத்திலும் மாநில அரசு காட்டி வரும் அலட்சியத்தை எதிர்க்கட்சி என்ற போர்வையில் சிலர் நிகழ்த்தி வரும் அபத்தங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைப்பதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 30ஆம் தேதி கேரள மாநிலத்தில் கால் பதித்த கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மார்ச் 2வது 3வது வாரங்களில் ஆபத்தான கட்டத்தை தொட்டபோது இங்கே சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்ததாக திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் சட்டமன்றம் கூடுவது நல்லதல்ல. இக்கூட்டத்தொடரை ஒத்தி வையுங்கள் என்று கேட்டபோது, நாம் தொடர்ந்து சபையை நடத்தினால்தான் மக்களுக்கு ஒரு தைரியம் வரும், பீதி குறையும் என்று புத்திசாலித்தனமாக நினைத்து பழனிசாமி அண்ட் கம்பெனி விளக்கமளித்ததாக திரு டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார்.
சரி, சபையை தொடர்ந்து நடத்துகிறீர்கள், இங்கே வரும் உறுப்பினர்களுக்கு மாஸ்க் கொடுங்கள் என்று சில உறுப்பினர்கள் கேட்டபோது, எல்லோரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதில்லை. கொரோனா எல்லோரையும் தாக்காது. கடும் நோய்களால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் 70 வயதுக்கு மேலானவர்களையே அது தாக்கும் என்று அபத்தமான ஒரு விளக்கத்தை முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் சொன்னார்கள் என திரு டி.டி. தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களே சில வாரங்களில் எல்லோரும் முகக்கவசம் அணியுங்கள், அணியாமல் வெளியே வந்தால் அபராதம் என்று அறிவித்த அவலத்தையும் நாம் கண்டோம் என திரு டி.டி. தினகரன் நினைவு கூர்ந்துள்ளார். இதுபோன்ற பேரிடர் காலங்களில் அரசு அதிகாரிகள் ஆனாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களானாலும் அவர்கள் செய்யும் பணிகள் அனைத்தும் ஓர் அரசினுடைய கூட்டு பொறுப்பு என்ற அடிப்படை யதார்த்தம் கூட புரியாமல் எல்லாவற்றையும் தானே செய்ததாக இருக்க வேண்டும், தனக்கே பெயர் கிடைக்க வேண்டும் என்ற சுயநலத்தோடு நடந்து கொண்ட முதல்வரையும் நாம் கண்டோம் என திரு டி.டி. தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அந்த அதிகார தடுமாற்றத்தாலோ என்னவோ கொரோனா என்பது பணக்காரர்களுக்கான வியாதி, ஏழைகளுக்கு அது வராது என்பதில் ஆரம்பித்து இன்னும் 3 நாட்களில் கொரோனா நோய் தொற்றே இருக்காது என்ற அடிப்படையற்ற ஆதாரமற்ற தகவல்களை மக்களுக்கு பழனிசாமி தந்ததாக குறிப்பிட்டுள்ள திரு டி.டி. தினகரன், இந்த நாள் வரை நோய் தொற்று அதிகமாகி வருகிறதே ஒழிய குறையவில்லை என தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டுமே டிவியில் தலை காட்டுகிறாரே என்று நினைத்தோ என்னவோ அவரை சுமார் 15 நாட்கள் தனிமைப்படுத்தி வைத்திருந்ததையும் இந்த தமிழ்நாடு பார்த்ததாக திரு டி.டி. தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இவர்களின் இந்த அதிகார மற்றும் சுய விளம்பர மோதலால் கொரோனா சிகிச்சை பணியில் இருந்த மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத நிலையை ஏற்படுத்தியவர்கள்தான் இந்த ஆட்சியாளர்கள் என திரு டி.டி. தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். விளைவு 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உள்ளிட்ட சுமார் 30 சுகாதார பணியாளர்கள் இதுவரை கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என திரு டி.டி. தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்களை சொந்த உறவுகளே நெருங்க தயங்கும் நேரத்தில் அவர்களை நெருங்கி சிகிச்சையளிக்கும் உன்னதமான பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மருத்துவர்கள் என திரு டி.டி. தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் ஒருவர் மரணமடைந்தபோது அவரது உடலை தங்கள் பகுதியில் அடக்கம் செய்ய மக்கள் புரிதலின்றி எதிர்ப்பு தெரிவித்த உடனே அரசு எச்சரிக்கை அடைந்து அது பற்றி விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய தவறியதால் அடுத்தடுத்து 2 மருத்துவர்களின் இறுதி அடக்கமும் வேதனை தரும் வகையில் நடந்தேறியதை நாம் கண்டோம் என திரு டி.டி. தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக இந்த பழனிசாமி அரசின் உச்சபட்ச அலட்சியத்தால் மருத்துவர்கள் சைமனின் உடல் அடக்கத்தின் போது நடந்த நிகழ்வுகள் அகில இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி அதன் காரணமாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் அளவுக்கு போனதையும் நாம் கண்டோம் என திரு டி.டி. தினகரன் நினைவு கூர்ந்துள்ளார். மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு உடைகள் இல்லை என்ற கூக்குரல் கண்டு கொள்ளப்படாத நிலையில் அவர்கள் அணிய வேண்டிய பாதுகாப்பு உடைகளை அணிந்து கொண்டு பத்திரப்பதிவு அலுவலக ஊழியர்கள் போட்டோவுக்கு போஸ் கொடுத்ததை கண்டு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை என திரு டி.டி. தினகரன் குறிப்பிட்டுள்ளார். பத்திரப்பதிவு மூலம் அரசுக்கு வருவாய் வரும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஊரடங்கை மே மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுவிட்டு அதற்கு முன்பாக ஏப்ரல் 20 முதல் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று அறிவித்தது ஏற்புடையதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பத்திர எழுத்தர்கள் அலுவலகம், டிடிபி மற்றும் ஜெராக்ஸ் கடைகளை மூடிவிட்டு பத்திரப்பதிவை எப்படி நடத்த முடியும்? இப்படி செய்வது அறிவார்ந்த செயலா என்றும் திரு டி.டி. தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தினசரி 15,000 பத்திரப்பதிவுகள் நடக்க வேண்டிய நிலையில் இப்போது ஒரு நாளுக்கு 100 பதிவுகள் கூட நடப்பதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊரடங்கு அமலில் உள்ளபோது எப்படி நடக்கும்? இது தெரிந்தும் பத்திரப்பதிவு அலுவலகங்களை திறக்க வேண்டிய மர்மம் என்ன என்றெல்லாம் மக்கள் மனதில் எழும் கேள்விகள் புறம் தள்ள முடியாதவை என திரு டி.டி. தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நடத்தாதீர்கள் என்று மற்ற கட்சிகளை பார்த்து சொல்லிவிட்டு அம்மா உணவகங்களுக்கு நிதி தருகிறோம், நாங்களே நடத்துகிறோம் என்றெல்லாம் ஆளும் கட்சியினர் செய்து வரும் அத்துமீறல்களையும் நீங்கள் அறிவீர்கள் என திரு டி.டி. தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சற்றும் சளைக்காமல் எதிர்க்கட்சித் தரப்பில் எரிக்கிற வீட்டில் எதை பிடுங்கினால் ஆதாயம் என்று பார்ப்பது போல ஊரடங்கின் காரணமாக அடித்தட்டு மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் இந்நேரத்தில் ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி அழைப்பு விடுக்கும் அபத்தத்தை என்னவென்று சொல்வது என திரு டி.டி. தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஊரடங்கு அமலில் உள்ளபோது அனைத்துக் கட்சி கூட்டம் போடுவது, நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறேன் என்று ஒரு தலைவரே நேரில் போவது, இதெல்லாம் என்ன நாடகம் என கேள்வி எழுப்பியுள்ள திரு டிடிவி தினகரன், மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய அரசியல் கட்சித் தலைவர் செய்கிற வேலையா இவையெல்லாம் என விமர்சித்துள்ளார். திருமண வீட்டில் மணமகனாக இருக்க வேண்டும், துக்க வீட்டில் பிணமாக இருக்க வேண்டும் என்பது இவர்களின் இயல்பாக இருக்கலாம். ஆனால் இந்த பேரிடர் காலத்திலாவது அந்த குணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க கூடாதா என்று மக்கள் மத்தியில் எழுக்கிற கேள்வியிலும் நியாயம் இல்லாமல் இல்லை என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த அபத்தங்கள், அவலங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கழகத்தின் சார்பில் விடுக்கப்பட்ட தம்முடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று ஊரடங்கின் முதற்கட்டத்தில் மாநிலம் முழுக்க உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு இயன்ற உதவிகளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் செய்ததை திரு டிடிவி தினகரன் நினைவு கூர்ந்துள்ளார். இப்போதும் ஊரடங்கு தொடர்கிற சூழலில் உங்களின் உதவிகளும் தொடரட்டும். ஒவ்வொரு தொண்டரும் குறைந்தது ஓர் ஏழை குடும்பத்தையாவது அடையாளம் கண்டு அவர்களுக்கு இந்த துயரில் இருந்து மீண்டு வர கை கொடுக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தொண்டர்களை அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கை மீறியவர்களிடம் வசூலிக்கப்பட்ட அபராத தொகை 2,68,00,000 ரூபாயை தாண்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் ஊரடங்கை மீறியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது. இதுவரை 2,85,150 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊரடங்கை மீறியதாக 2,68,537 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2,39,770 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி வெளியே சுற்றியவர்களிடம் இருந்து 2,68,30,954 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காலத்திலும் மத்திய பாஜக அரசு வகுப்புவாதத்தையும் வெறுப்புணர்வையும் பரப்புவதில் மும்முரமாக உள்ளதென காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங், திரு ராகுல் காந்தி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட், புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய திருமதி சோனியா காந்தி, கொரோனா வைரஸால் உருவாகியுள்ள பொருளாதார பாதிப்பை சரி செய்ய அனைவரும் போராடி வரும் நிலையிலும் தவறான வகுப்புவாத எண்ணங்களையும் வெறுப்பு உணர்வையும் பாஜக தொடர்ந்து பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். முதல் கட்ட ஊரடங்கின் போதே நாட்டில் 12 கோடி வேலைவாய்ப்புகள் பறிபோனதாக குறிப்பிட்ட அவர், மே 3ஆம் தேதிக்கு பின் உள்ள சூழலை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மத்திய அரசிடம் தெளிவான சிந்தனை இல்லை எனவும், மே 3ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டு நிலைமை இன்னும் மோசமடையும் என்றும் எச்சரித்துள்ளார். கொரோனா வைரஸை ஒழிக்க பரிசோதனை, கண்காணித்தல், தனிமைப்படுத்துவதில் தவிர வேறு வழியில்லை என்ற போதிலும் இன்னும் பரிசோதனை அளவு குறைந்த அளவிலேயே உள்ளதாக தெரிவித்த அவர், குறைந்தபட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 7,500 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் கொரோனாவை தடுக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அமமுக சார்பில் நிர்வாகிகள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா படம் வரைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இது தொடர்பான ட்ரோன் காட்சிகளை தற்போது காணலாம்.
ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் சைதாப்பேட்டை பகுதி 171வது வட்டம் வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு கழகத்தினர் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை திரு TS கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி CR சரஸ்வதி, சைதாப்பேட்டை பகுதி கழக செயலாளர் கோட்டூர்புரம் திரு கந்தன் ஆகியோர் பொதுமக்களுக்கு உணவு தொகுப்பு மற்றும் முகக்கவசங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் 171வது வட்டச் செயலாளர் திரு யுவராஜ், பொதுக்குழு உறுப்பினர் திரு சாரதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேக செய்திகளாக காண்போம். நாகையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தினசரி 6 மணி நேரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஊரடங்கு அமலில் இருந்து வரும் நிலையில் வணிக நிறுவனங்கள் முதல் பெரிய தொழிற்சாலைகள் வரை மூடப்பட்டுள்ளன. நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் இவ்வாறு தினசரி 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் தடை செய்யப்படுவதால் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் அருகே உடுமலையில் ஆளும் கட்சியினர் துணையுடன் மது பாட்டில்கள் மூட்டை மூட்டையாக காவல்துறையினர் முன்னிலையிலேயே கடத்தி செல்லப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஊரடங்கில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை பாயும் என தமிழக DGP அறிவித்திருக்கும் நிலையில் உடுமலை பகுதியில் உள்ள மதுபான கடையில் இருந்து கடத்தப்படும் மது பாட்டில்கள் அதன் மதிப்பை விட பல மடங்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று குணமடைந்த 42 வயதான நபர் வீடு திரும்பினார். மருத்துவர்கள் அவரை மகிழ்ச்சி பொங்க வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 2 பேர் வீடு திரும்ப தயார் நிலையில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15ஆக குறைந்துள்ளது. காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறு கோவிலில் இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவ விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவ விழா வரும் 27ஆம் தேதி தொடங்குவதாக இருந்தது. இந்நிலையில் கொரோனா தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் பிரம்மோற்சவ விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரியலூரில் தந்தை கண்முன்னே 6 வயது சிறுவன் ஏரியில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயம்கொண்டம் அருகே உள்ள கார்குடி காலனி தெருவைச் சேர்ந்த சின்னசாமி, அவரது மகன் கேசவன் ஆகிய இருவரும் தங்களது மாட்டை ஏரி அருகே குளிப்பாட்டிக் கொண்டிருந்தனர். அப்போது மாடு ஏரிக்குள் சென்றபோது மாட்டை பிடித்துக் கொண்டிருந்த சிறுவனும் இழுத்து செல்லப்பட்டான். அப்போது ஏரியின் ஆழமான இடத்தில் உள்ள சேற்றில் சிக்கி சிறுவன் உயிரிழந்தான். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே போலீசாருக்கு பயந்து ஓடிய இளைஞர் கிணற்றில் விழுந்ததில் உயிரிழந்தார். அச்சிறுபாக்கம் அருகே உள்ள திம்மாவரம் பகுதியைச் சேர்ந்த ஹரீஷ், சரவணன் ஆகிய 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது போலீசாரை கண்டதும் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவரும் தப்பி ஓடியுள்ளனர். அவர்களில் சரவணன் என்பவர் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து பலியானார். திருச்சி மாவட்டம் உறையூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் வீட்டின் உரிமையாளரையும் கைது செய்தனர். வீட்டில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலையடுத்து உறையூர் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள சிவகுமார் என்பவரது வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு அட்டை பெட்டிகளில் அடுக்கடுக்காக பான்பராக், குட்கா, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பணிபுரியும் பெண் காவலருக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டதால் அவர் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் பெண் காவலர் ஒருவருக்கு கடந்த 2 நாட்களாக சளி, இருமல் போன்றவை இருந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனிடையே பெண் காவலருடன் சேர்ந்து ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிறப்பு வார்டில் 10 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். WCC சாலையில் உள்ள கடையில் தடை செய்யப்பட்ட பேப்பர், டீ கப் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார் வந்தன. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கடையில் சோதனை மேற்கொண்டபோது அங்கு தடை செய்யப்பட்ட பேப்பர், டீ கப் விற்பனைக்கு வைக்கப்பட்டது தெரியவந்தது. உடனடியாக அவைகளை பறிமுதல் செய்த மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கடையினை பூட்டி சீல் வைத்தனர். திருப்பூரை அடுத்த உடுமலையில் ஊரடங்கு உத்தரவால் வெண்பட்டுக்கூடு விவசாயம் முடங்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிடம் நிவாரண உதவி கோரியுள்ளனர். உடுமலை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் மல்பெரி செடி பயிரிட்டு அதன் மூலம் வெண்பட்டு உற்பத்தி செய்யும் தொழிலை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊரடங்கு உத்தரவால் வெண்பட்டுக்கூடு விலை கடுமையாக குறைந்துள்ளது. 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெண்பட்டுக்கூடு தற்போது 220 ரூபாய்க்கு விலை குறைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா நிவாரண நிதியாக 7ஆம் வகுப்பு படிக்கும் சாய்ஹரி என்ற மாணவன் தான் சேமித்து வைத்திருந்த 1600 ரூபாய் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். அருப்புக்கோட்டை சாய்ஹரி கொரோனாவால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அறிந்து தான் சேமித்து வைத்த பணத்தை கொரோனா நிவாரண நிதியாக அரசுக்கு அளிக்க முன்வந்துள்ளார். நிவாரண நிதியை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் மாணவனை வெகுவாக பாராட்டினார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் 11:30 மணி முதல் பிற்பகல் 3:30 வரை திறந்த வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் காலை வேளையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் மாலை நேரங்களில் தெளிவாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் ஊரடங்கு காரணமாக வறுமையில் வாடும் இரும்பு பட்டறை தொழிலாளர்கள் 30,000 பேருக்கு அரசு அறிவித்த 1000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 120 ஒர்க் ஷாப்புக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு மேலே இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2000க்கும் மேற்பட்ட கிரில் உற்பத்தியாளர்கள் இந்த தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இந்த வேலையை நம்பி இருக்கிறாங்க. தினமும் தேவைப்படுற ஒரு உணவுப் பொருளை கூட வாங்க வரத்துக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலாளிகள்லாம் ரொம்பவும் சிரமத்தில் இருக்கிறாங்க. உடனடி நிவாரணமாவது அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு உதவித்தொகையை அவங்களுக்கு தர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை. ஒரு 1500 பேருக்கு மேலே குடும்பங்கள் இதனால் பாதிக்குது. இந்த 21 நாள் அந்த கொரோனாவில் இது மாதிரி பண்ணி லாக் பண்ணிவிட்டு எதுவும் திறக்க முடியாமல் இருக்கிறதால மிகவும் எல்லோரும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு வருஷமாகவே மணல் இல்லாமல் தொழில் பில்டிங் கட்டுற வேலையே எல்லா இடத்துலையும் கம்மியாகிடுது. கம்மியாகி அதிலேயே நாங்கள் சிரமப்பட்டு இருக்கும்போது இந்த நோய் தடுப்பு வந்த பிறகு மிகவும் கஷ்டமாக இருக்குது. இந்த அரசாங்கம் உதவி செய்யுமாறு எல்லோருக்கும் பணிவன்பு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உள்ளதா என கண்டறிய சிறப்பு பரிசோதனை முகாம் சட்டமன்ற கமிட்டி அறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதன் முடிவுகள் நாளை தெரியவரும் என சுகாதாரத்துறை இயக்குநர் திரு மோகன்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனா பரிசோதனை செய்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி தன்னை பரிசோதனை செய்த மருத்துவர்களின் காலில் விழுந்து நன்றியை தெரிவித்தார். காண்போரை இது நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது.
உயிரை பொருட்படுத்தாமல் தியாகம் பண்ணுறாங்க, எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களும் தொத்தலாம் போகலாம், இருந்தாலும் அவருடைய மருத்துவ படிப்பு அந்த உயர்ந்தது போல் சேவை நல்லா செய்கிறாங்க. தமிழக அரசு அனுமதி அளித்த பின்னரும் கும்பகோணம் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்காமல் இருப்பதால் பத்திரப்பதிவு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளது. எனினும் கும்பகோணம் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்காமல் உள்ளதாக பத்திரப்பதிவு தொழிலில் உள்ளவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 30க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளை உள்ளடக்கிய கும்பகோணம் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்காததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பத்திரப்பதிவு கடந்த 2 நாட்களாக ஒரு ஆவணம் கூட பதிவு செய்யப்படவில்லை. மேலும் இந்த கொரோனா காலத்துக்கு முன்பாகவே எழுதி கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் 120 நாட்களுக்குள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அந்த ஆவணம் செல்லாது என்ற காரணத்தால் சில நெருக்கடியான காரணங்களால் சில பத்திரப்பதிவு செய்யப்பட வேண்டியதாக உள்ளது. அவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கான ஏதுவாக அனுமதி அட்டை அளிக்க வேண்டும். மேலும் இந்த கொரோனாவினால் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சில நிறுவனங்களை நடத்துபவர்கள் வங்கிக் கடன் பெறுவதற்கு வில்லங்க சான்று பெற வேண்டியதாக உள்ளது. அதற்கும் தமிழக அரசு உடனடியாக வழங்குவதற்கான ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,000 தாண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,39,000 கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் பிடியில் அமெரிக்கா, இத்தாலி, பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சிக்கி சின்ன பின்னமாக்கி வருகின்றன. கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் பல்வேறு நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. சர்வதேச அளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,000 தாண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,38,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 8,49,000 மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 47,681 அதிகரித்துள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தலா 20,000 மேற்பட்டோர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவுக்கு 18,100 பேரை பலி கொடுத்துள்ள பிரிட்டனில் 1,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்ற 7,00,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 17வது இடத்தில் உள்ளது. தற்போதைய நாட்டு நிலையை கருத்தில் கொண்டு தனது பிறந்த நாளை கொண்டாடப் போவதில்லை என சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டின் கடவுள் என ரசிகர்களால் போற்றப்படும் சச்சின் டெண்டுல்கர் நாளை தனது 47வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கொண்டாட்டங்களுக்கு இது நேரமல்ல என குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள் உள்ளிட்டோர் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தங்கள் வாழ்க்கையில் பெரும் சவாலை எதிர்கொண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களின் சேவையை போற்றி தலை தாழ்த்தி நன்றி கூறுவதோடு தனது பிறந்தநாளை கொண்டாடப் போவதில்லை என சச்சின் டெண்டுல்கர் கூறியுள்ளார்.
செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.